அடுத்த நாள் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. அங்க வந்து இவளுக்கு என்ன சாரி கட்டுறதுன்னு ஒண்ணுமே புரியல. உடனே இவன் என்ன பண்றா, நீ ரெட் கலர் சாரி கட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அவளும் ரெட் கலர் சாரி கட்டிட்டு அங்க வந்து நிக்கிறா. அவளை பார்த்தவன் வச்சுக்கணும் வாங்காம பார்த்துட்டு இருக்கான். பொண்டாட்டிக்காரி ஃப்ரெண்டுக்காரியை பார்த்த உடனே என்ன நம்ம ரெண்டு பேரும் ஒரே சாரி கட்டியிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்கா. ஒரு வழியா ஃபங்க்ஷன் முடிஞ்சு அவ வந்து வீட்டுக்கு போறா. அங்க பார்த்தா இந்த சைக்கோ புருஷன் வீட்டு உள்ளாக வந்து இவகிட்ட அத்துமீறி நடந்துக்கிறான். இவரை வந்து வலுக்கட்டாயமா பலவந்தப்படுத்திட்டு இருக்கா. இவ எவ்வளவு கத்தி கூப்பாடு போட்டு பாக்குறா. ஆனா யாருமே அவளுக்கு ஹெல்ப் பண்ண வர மாட்டாங்க. அவன்கிட்ட போராடிட்டு இருக்கிற அந்த நேரத்துல பக்கத்துல ஒரு பாத்திரம் இருக்கு. அதை எடுத்து இவனோட தலையில போட்டு அடிச்சிடுறா. அந்த வேகத்துல அவனுக்கு ரத்தமே வர ஆரம்பிச்சிருது. அவன்கிட்ட இருந்து தப்பிச்சு கத்தியை காட்டி மிரட்டுறா. இங்க இருந்து நீ ஓடி போயிட, இல்லைன்னா வந்து உன்னை குத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறா. அதே சமயம் தன்னோட ஃப்ரெண்டுக்கும் கள்ளக்காதலனுக்கும் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கான். ரெண்டு பேருமே கால் அட்டன் பண்ணல. இவங்க ரெண்டு பேரும் கால் எடுக்கலன்னா என்ன, அதான் போலீஸ் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு கால் பண்ணி இவனை வந்து அரெஸ்ட் பண்ண வச்சிடுறா. அவன் போகும்போதே உன்னை பழி வாங்க வேண்டி சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போறான். இதோட ஃபுல்லிங் வீடியோ கீழே இருக்கு, மறக்காம அதை கிளிக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.